ஸ்ரீபாத கமலாசிரியம் ஸ்ரீசைலநாதனியம் ஸ்ரீராமச்சந்திரன் குடும்பஜே. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் சுவாமி மணவாள மாமுடி வைபவத்தை 27வது நாளாக இன்று பார்க்க இருக்கிறோம். துவக்கமாக குருபரம்பரை தியானம் குமுதல் நாச்சியார் அவர்கள் சாதிப்பார்கள். அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரமகுருப்பியோ நமக, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ பராங்குசதாசாய நமக, ஸ்ரீமத் யாமுனமுனையே நமக, ஸ்ரீராம மிஸ்ராய நமக, ஸ்ரீ புண்டரிகாசாய நமக, ஸ்ரீமன்னாதமுனையே நமக, ஸ்ரீமதே சடகோபாய நமக, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக, ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக. ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் சாமி மணவாள மாமுடி வைபவத்தை கடந்த 24 நாட்களாக பார்த்தோம். இன்று நிறைவாக சுவாமி மாமுனுடைய பரமபத யாத்திரை வைபவத்தை பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீமன் நாராயணன் எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஆதிசேஷரை சுவாமி மணவாள மாமுனிகளாக அவதரிக்க செய்தார்களோ அந்த பணிகளெல்லாம் செவ்வையாக பூர்த்தியாகிவிட்டது. அதனால் இனி சுவாமிகள் பரமபதம் செல்வதற்கு தயாராகிவிட்டார்கள். பரமபதம் செல்வதற்கு இன்னும் 4 நாட்கள் இருக்கின்றன. மாசி மாதம் கிருஷ்ணபட்ச துவாதசி, திருவோணம் சனிக்கிழமை சாமி அவர்கள் பரமபதித்த நாள். இன்னும் 4 நாட்கள், அதாவது மாசி மாத கிருஷ்ணபட்ச நவமி. இன்றைக்கு காலையில் சுவாமிகள் தம்முடைய சிஷியர்கள் அத்தனைவர்களும் கூப்பிட்டு, உங்களுக்கு சம்பிரதாயத்தில் ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சாதித்தார்கள். அவரவர்கள் ஐயங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டார்கள். சுவாமி அவர்கள் இறுதியாக ஒன்றை சொன்னார்கள். நம்முடைய சம்பிரதாயம் பூர்வாச்சாரியருடைய போத அனுஷ்டானங்கள் தான். பூர்வாச்சாரியருடைய அனுஷ்டானமும் அவர்கள் நமக்கு அருளிய போதனைகளும் மட்டும்தான் நம்முடைய சம்பிரதாயம். அதைத்தான் சுவாமிகளும் முன்னவராம் நம் குறவர் மொழி உள்ள பெற்றோம், முழுதும் நமக்கு அவையே போது போக்காக பெற்றோம், பின்னை ஒன்றுதனில் நெஞ்சி போராமல் பெற்றோம். அவ்வளவுதான், இன்னொன்று தேவையில்லை. பூர்வாச்சாரியருடைய அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை நமக்கு அருளிய போதனை, இவை மட்டும்தான் சுத்த சத்துவ சம்பிரதாயம். இது போதும். இதை விட்டு அகன்றால் இந்த சம்பிரதாயத்தை நாம் இழந்து விடுவோம். அதனால் சொன்னார்கள், பூர்வாச்சாரியருடைய அனுஷ்டானத்தையும் போதனைகளையும் ஏற்காதவர்கள் நாஸ்திகர்கள், பூர்வாச்சாரிய போதம் அனுஷ்டானங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாஸ்திகர்கள், போதனைகளை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நடக்காதவர்கள் ஆஸ்திக நாஸ்திகர்கள். அவர்களுக்கு தெரியும், ஆனால் பின்பற்ற மாட்டார்கள்.
எவரொருவர் பூர்வாச்சாரிய போதம் அனுஷ்டானங்களை அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் நடக்கிறார்களோ அவர்கள்தான் ஆசிரியர்கள். நீங்கள் பூர்வாச்சாரியருடைய போதனைகளையும் அனுஷ்டானங்களையும் ஏற்காத நாஸ்திகரோடு சகவாசத்தை ஒருபோதும் வைக்காதீர்கள். அதே போல பூர்வாச்சாரியருடைய போதனைகளையும் அனுஷ்டானங்களையும் ஏற்பார்கள், இவர்கள் பின்பற்ற மாட்டார்கள், இவர்கள் கடைப்பிடிக்க மாட்டார்கள். இவர்கள் ஆசிரியர்கள், அவர்களுடைய சகவாசமும் கூடாது. எவர் ஒருவர் பூர்வாச்சாரியருடைய போதனைகளையும் அனுஷ்டானங்களையும் அறிந்து கொண்டு அதையே போதித்து கொண்டு அதன் பிரகாரம் நிற்கிறார்களோ அவர்கள் ஆசிரியர்கள். அவர்களை மட்டும் நீங்கள் அனுவர்த்தித்து கொண்டு அனுதினமும் பிரியாமல் அவர்கள் இட்ட கைங்கரியங்களை செய்து கொண்டு இகத்திலும் பரத்தில் இனிதாக வாழுங்கள் என்று பிற்காலங்களில் நாசிகர்களும் நாசிகர்களும் தான் அதிகமாக இருப்பார்கள். அவர்களை விட்டு விலகி நின்றால்தான் நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக நிற்க முடியும், நாம் பிரபன்னர்களாக ஆக முடியும். இல்லாவிட்டால் இழந்து விடுவோம் என்று எச்சரிக்கைப்படுத்தி சொன்னார்கள். சொல்லி முடித்த பிறகு பரமபத சிந்தனை சுவாமிக்கு எழுந்தது. இன்று முதல் 4000 எல்லோரும் சேவிப்பீர்களாக என்று உத்தரவிட்டார்கள். 3 நாட்கள் 4000 சேவை நடைபெற்றது. சுவாமி அப்படியே கைகளை கூப்பிக்கொண்டு ஆழ்வாருடைய அருளி செய்திகளில் தம்முடைய முழு கவனத்தையும் அதிலே ஊன்றி போய் அந்த ஆழ்வார்கள் ஈரச் சொற்களிலே மனசை பறிகொடுத்து செவித்து கொண்டே இருந்தார்கள். சில சமயங்களில் கண்ணை மூடிக்கொள்வார்கள். கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து பாயும். முகம் பிரசன்னமாக இருக்கும், விளச்சனமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும் எல்லோருக்கும். அப்படியே சாய் மணவாள மாமுனி திருமுக மண்டலத்தையும் திருமேனி அழகையும் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்பொழுது அருகிலிருந்த சுவாமி கந்தாடை அண்ணன் சுவாமி அவர்கள் சுவாமி சுவாமி என்று விண்ணப்பம் செய்ய ஸ்ரீ மணவாள மாமுனியில் சிரித்துக் கொண்டே கண்ணை திறந்தார்கள். தேவரீருடைய திருவுள்ளத்தில் இப்பொழுது என்ன நடையாடிட்டு கண்களில் தாரதாரையா கண்ணீர், திருமுக மண்டலம் விளச்சனமாக பூரிப்பாக ஆனந்தமாக தென்படுகிறது. திவ்யமான அழகோடு திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய திருவுள்ளத்தில் இப்பொழுது என்ன நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்று விண்ணப்பம் செய்தார்கள். அப்பொழுது ஸ்ரீ மணவாள மாமுனிகள் பகவத் விஷயம் 36,000 படி என்னை அறியாமலே என் மனதில் வந்து கொண்டிருக்கின்றன. பகவத் விஷயம் 36,000 படி அடிமண்டை இட்டுச் செல்லுகிறது. அப்படியே பிரவாகமா 36,000 படி. திருவாயுனுடைய அர்த்தங்கள் எல்லாம் அப்படியே சுவாமியுடைய திருவுள்ளத்தில் ஞாபகம் வருகிறது. 36,000 படி ஈடு இணையற்ற கிரந்தம். அதனால தானே பெரிய பெருமாள் நின்று கேட்டார், நம்பெருமாள் இருந்து கேட்டார். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கே கிடைத்த மாபெரும் ஈரணையற்ற சொத்து பகவத் விஷயம் 36,000 படி. 5 வியாக்கியானங்கள் அப்படித்தான்.
24,000 படி எடுத்தாலும் அப்படித்தான், 12,000 படி எடுத்தால் அப்படித்தான், 9,000 படி எடுத்தால் அப்படித்தான், 6,000 படி எடுத்தால் அப்படித்தான். அடியேங்கள் ஒவ்வொரு மாதமும் திருவரங்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் 1, 2, 3 தேதிகளில் இந்த 5 வியாக்கியானங்களையும் தொடர்ந்து காலட்சேபம் செய்து கொண்டு வருகிறோம். கிரந்த காலட்சேபமாக செய்து வருகிறோம். 5 வியாக்கியானங்களையும் வரி வரியாக வார்த்தையாக சேவித்துக் கொண்டு அர்த்தம் சாதித்து கொண்டு வருகிறோம். இனி உள்ள காலங்களில் நீங்கள் எல்லோரும் திருவரங்கத்தில் அடியேன் செய்யும் பகவத் விஷய 5 வியாக்கியான காலட்சேபங்கள் பங்கு பெறுங்கள். பெருந்திவத்தில் பேரின்பத்தை அடையுங்கள். பரமபதத்திலும் பெற முடியாத ஆனந்த பெருவாழ்வை இந்த மண்ணுலகில் நாம் பெற்றுவிடலாம். அடியேங்களுடைய பகவத் விஷய காலட்சேபத்துக்கு திருவரங்கத்துக்கு வாருங்கள். ஒவ்வொரு ஆங்கில மாதம் 1, 2, 3 தேதிகள் தங்குபட வசதி, பிரசாத வசதி அனைத்தும் செய்து காலட்சேபம் நடந்து கொண்டிருக்கிறது. வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு அப்படி பகவத் விஷயம் அடிமண்டையிட்டு செல்லுகிறது சுவாமி என்றார்கள். அப்படியே சேவால் நடந்து கொண்டிருக்கிறது. 3 நாட்கள் 4,000 செவ்வையாக பூர்த்தியாக ஆகியது. 4வது நாள் மாசி கிருஷ்ணபட்ச துவாதசி. அப்போ அன்றுதான் சுவாமி பரமபதம் எழுந்திருக்கிற நாள். காலையிலே தீர்ச்சன்யமாக பிரகாசமாக இருக்கிறார்கள். கோயிலில், பெரிய கோயிலில் பணிவிடை செய்த அத்தனை பேர்களையும் வரவேற்று உத்தம நம்பி சாமி தலைமையில் எல்லோரும் வந்தார்கள். அவர்களையெல்லாம் சாமி மனோகர மாமுனிகள் உங்கள் அரங்கன் திருவாலயத்தில் திருக்கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிற உங்களை அறிந்தோ அறியாமலோ ஏதாவது அபச்சாரம் அடியேன் பட்டிருக்கலாம், செய்திருக்கலாம். அவை எல்லாவற்றையும் அடியேன் செய்த, அறிந்தோ அறியாமல் செய்த அபச்சாரங்கள் எல்லாவற்றையும் பொறுத்தருள வேண்டும் சுவாமி என்று எல்லாரையும் சேவித்து பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அவர்களெல்லாம் கண்ணீரோடே பெரிய பெருமாளுக்கு ஒரு அபச்சாரம், பெரிய பெருமாளுக்கு ஒரு அபச்சாரம் நேர்ந்தாயில் அல்லவா உமக்கு அபச்சாரம் நேரும். ஒருபோதும் இது அபச்சாரம் பட்டதே இல்லை சுவாமி என்று எல்லோரும் கண்ணீரோடே சொன்னார்கள். அது முடிந்த பிறகு மனத்தில் உண்டான எல்லா பொருட்களையும் திருவாராதன பெருமாள் உட்பட ஏடுகள் அத்தனையும், எல்லா பொருட்களையும் நம்பெருமாளுக்கே இவை அத்தனையும் சொந்தம். இந்த மடத்தில் இருக்கக்கூடிய சர்வ சொத்துக்களும் நம்பெருமாளுக்குத்தான் என்ற அனைத்தையும் நம்பெருமாளுக்கு ஆக்கினார். தங்களுடைய வம்சத்தாருக்கோ சிசிர்களுக்கோ ஆக்கவில்லை, அனைத்து நம்பெருமாளுக்கே என்று சொல்லிவிட்டு தம்முடைய திருப்பேரனாரை அழைத்து, ஜீயர் நாயனாரை அழைத்து நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ பிரச்சாரத்துக்கு போயிருக்கூடிய வானாமலை ஜீயர் சுவாமிகள் பிந்தித்தான் வருவார்கள்.
அவர்களிடம் தாம் திருக்கையில் திருவரில் சாத்தியிருந்த கனையாளி மோதிரத்தை காட்டி, இந்த கனையாளி மோதிரத்தை வானாமலை ஜீயர்சுவாமியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தம்முடைய திரிதண்டத்தில் உபயதண்டத்தை 2 தண்டத்தை எடுத்து வானாமலை ஜீயர்சுவாமிகள் கொடுக்க வேண்டும். அடியன் அனுதினமும் சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னை ஆளாக்கிய சுவாமி திருவாய்மொழி பிள்ளையுடைய திருப்பாதுகையை வானாமலை ஜீயர்சுவாமியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். நிச்சயமாக அவிடமே அது இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு விளச்சனமான ததி ஆராதனை தம்முடைய சிஷியர்களுக்கெல்லாம் ததியாறு நடப்பித்து தம்முடைய சிஷ்யருடைய சீபாதீர்த்தத்தை சுவாமி சுவீகரிக்கிறார். சிஷ்யர்களை பார்த்து அறிந்தும் அறியாமலும் அடியேன் ஏதாவது அபச்சாரப்பட்டிருக்கலாம், அபச்சாரம் நேர்ந்திருக்கலாம், அவையெல்லாம் பொறுக்க வேண்டும் சுவாமி என்று விண்ணப்பம் செய்து அங்கே இருந்த கோயில் கொத்துக்கள் அத்தனை பேரிடமும் சிசிலிடமும் பெரிய பெருமாளுடைய காரியத்தை குறைவின்றி நடத்துங்க. பெரிய பெருமாளுடைய காரியத்தை குறைவின்றி நடத்துங்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்களை பிரபந்தங்களை அரவணைத்துக் கொண்டு போங்கள். பஞ்ச சம்ஸ்காரம் பெற்றவர்களை அரவணைத்துக் கொண்டு போங்கள் என்று எல்லாரிடமும் சுவாமி பிரார்த்தித்தார்கள். பிரார்த்தித்து தாம் இருந்த சிம்மாசனத்தில் அப்படியே உட்கார்ந்து திருவாய்மொழி பிள்ளை திருவடிகளே சரணம், பிள்ளை லோகாச்சாரிய சுவாமிகள் திருவடிகளே சரணம் என்று சொல்லிவிட்டு கண்கள் மூடி சற்று சாய்ந்தார்கள். சாயவும் அங்கிருந்த சிசிர்கள் எல்லாம் கலங்கி கண்ணீரோட பிருகுவள்ளி, ஆனந்தவள்ளி, அர்ஜிராதிகதி,
சூழ்விசும் பனிமுகில், ராமானுஜாந்தாதி ஆகியவற்றை சப்தத்தோடு சேவித்தார்கள். ராமானுஜாந்தாதி கடைசி சாற்றுமுறை பாசனம். இன்புற்ற சீலத்து ராமானுஜா, என்று எவ்விடத்தும் என்புற்ற நோய் உடல் தோறும் பிறந்திருந்து துன்புற்றுவியின் சொல்வதொன்றுண்டு. உன் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும்படி என்னை ஆக்கி அங்கென்னை ஆட்படுத்தும். அங்கையில் பாய்வயல் தென்னரங்கா அணியாகம் என்னும் பங்கை மாமல் பாவிப்பு பத்தியதெல்லாம் தங்கியதென்னு தலைத்து நெஞ்சே, நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஜனடி பூமன்னவே. நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஜனடி பூமன்னவே. அந்த வரிகளை கேட்டார், கண்ணீர் கொட்டுச்சு. அப்படியே உடையவர் திருவடிகளே தஞ்சம்னு ஒரு சத்தம் கேட்டது. பெரிய பெருமாள் வந்துட்டார். பெரிய பிராட்டியாரோடு பெரிய பெருமாள் வந்து பிரத்யட்சமாக காட்சி கொடுக்குறாங்க. ஆம்னிகள் அப்படியே கையில் எடுத்து சேவிக்கிறார். அப்படியே பெரிய பெருமாள் தம்முடைய திருப்பாதத்தை சாய் மணவாள மாமுடைய திருத்தலையில் சாதிக்கிறார்கள். பெரிய பெருமாளுடைய திருவடிகள் எப்பொழுது மாமுனிய திருத்தலையில் பட்டதோ அந்த சனத்திலேயே மணவாள மாமுனிகள் பரமபதம் எழுந்தருளிவிட்டார். ஒரு பக்கம் யாருக்கு ஆறுதல் சொல்ல, கந்தாடை அண்ணன் சுவாமி துடிக்கிறார். பிரதிபாதிப்பாய் ரங்கராஜர் சாமி ஊர்கிறார். அப்புள்ளே அப்புள்ளார், சுவாமி சுவாமி சுவாமி. சுத்த சத்வான்னா அந்த நிலைய யாரும் சொல்ல முடியாது. துடிச்சிட்டாங்க. மண்ணுலகம் வாழ வந்த மணவாள மாமுனிவா, நாயனார் எல்லாரும் காதலி. யாரு யாரையும் தேற்ற முடியாது. ஆனால் ஆக வேண்டிய காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது. எல்லோரும் கண்ணீரோட அடுத்து என்ன செய்வது? திருக்காவேரிக்கு சென்றார்கள் தீர்த்தம் எடுப்பதற்காக. சாமியுடைய திருப்பேரனார் ஜெயநாதன் முன்னிட்டுக் கொண்டு திருக்காவேரியிலிருந்து தீர்த்தங்கள் வந்தது. திருமஞ்சன வேதிகையில் சாய் மணவாள மாமுடைய திருமேனியை எழுந்தருளிவித்து புருஷ சூக்தம்
துபய மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு திருமஞ்சனம் செய்து திருவத்தாடை சாதித்து 12 திருமண் காப்பு ஏல பண்ணி உத்திரியங்கள் எல்லாம் சாத்தி சாமியுடைய திருமேனிய சாமி இருந்து எப்பொழுதும் ஆசி நல்குவாரே அந்த சிம்மாசனத்தில் ஏலப்பண்ணினார்கள். எல்லாரும் நடைபெறமாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சமயத்தில் திருவரங்கன் ஆலயத்திலிருந்து பெரிய பெருமாள் சூடி களைந்த அரைச்சு வந்த ஆடையும் மாலையும் வருகிறது. மேலதாளத்தோடு மடத்து வாசலுக்கு வரவும் சிறகெல்லாம் போய் சேவித்து அந்த எம்பெருமானுடைய அரைச்சு வந்த ஆடையையும் அந்த திருமாலையும் கொண்டு வந்து சுவாமி மணவாள மாமனுடைய திருமேனிக்கு அந்த உடையெடுத்து போர்த்துகிற பொழுது செய்யதாமரை தாளினை வாழியே சேலை வாழி திருநாவி வாழி துய்யமாறும் புரிநூலும் வாழியே கைமேந்தி முக்கோடும் வாழியே என்று அதை சேவித்துக் கொண்டு அந்த மாலையையும் அந்த பரிவட்டத்தில் சாத்தினார்கள். கோயில் ஆடையும் மாலையும் சாத்தின பிறகு ஒவ்வொரு சிஷியனும் வந்து சாமி திருவடியை தம்முடைய திருத்தலையிலையும் கண்களிலும் திருமார்பிலும் ஒத்திக்கொண்டு புழுவாய் துடித்தார்கள். சுவாமி, இனி எந்த பிறவில பார்க்க போறோம்? எப்பொழுது பார்க்க போகிறோம் என்று ஒவ்வொரு சாமிகளும் வந்து சேவித்து சாமி திருவடியை திருத்தலையிலும் திருக்கண்கள் திருமார்பில் ஒத்திக்கொண்டு சுவாமிகளை உற்று நோக்கினார். சுவாமி அப்பொழுதும் திவ்யமான அழகாக காட்சியளித்தாராம். திவ்யமாக காட்சியளித்தார். அந்த நிலையிலும் திவ்யமாக காட்சியளிக்கிற மாமனுடைய திருமேனியை தன் நெஞ்சில் தேக்கிக் கொண்டு அடுத்து என்ன செய்து நேரம் போய்கொண்டே இருக்கிறது. செய்ய வேண்டிய காரியங்கள் காலம் தூண்ட திவ்யமான புஷ்ப பல்லாக்கு சுவாமிகளுக்கு தயாராக மடத்து முன்னால் நின்றது. எத்தனை முறை நம்பெருமானால் பிரமரதத்தில் திருமணத்துக்கு வந்த சுவாமிகளுக்கு இன்றைக்கு புஷ்ப பல்லாக்கு எல்லா வகை வாத்தியங்களும் தயாராக இருக்கின்றன. வீதிகளெல்லாம் நீர் தெளிக்கப்படுகிறது. சுமங்கலி பெண்கள் எல்லாம் ஆங்காங்கே திருவிளக்கோடு கண்ணீரோடு நிற்கிறார்கள். சாமியுடைய திருமேனியை அப்படியே
ஏலப்பண்ணி அந்த புஷ்ப பல்லாக்கில் எழுந்தருளித்தார்கள். சிஷ்ய சுவாமிகளே எல்லாரும் சீவாதம் தாங்கினார்கள். எம்பெருமானாரை சேவிக்காத குறைதீர அவரையே மணவாள மாமுனிகளாக சேவித்தோமே, அவரும் இப்பொழுது புறப்பட்டு விட்டாரே. என்று வருத்தம் தாங்க முடியாமல் புஷ்ப பல்லாக்கை சிஷ்ய கொடியெல்லாம் கண்ணீரோடையே தூக்கினார்கள். நம்முடைய தரிசனத்தில் மாமுனிகள் பராமத்துக்கு எழுந்தள்ளி விட்டார்கள் என்பதை அறிவுறுத்தும் வண்ணமாக ஒற்றை சின்னம் ஓதப்பட்டது. வீதிகளெல்லாம் கண்டவர்களெல்லாம் அழுது கொண்டே சேவித்தார்கள். எல்லா வீதிகளும் வலம் வந்து அப்படியே வட காவேரி ஆளவந்தார் படித்துறையை தாண்டி தவராசன் படித்துறை, தவராசன் என்று சொன்னார், ராமானுஜரி படித்துறை, அதுக்கு முன்பாக ஆதிகேசவ பெருமாள் சன்னதி. அந்த ஆதிகேசவ பெருமாள் சன்னதிக்கு தென்பக்கமாக சாமிகளுக்கு திருமேனியை திருப்பள்ளிப்படுத்த இடம் தெரிவு செய்யப்பட்டது. எல்லோரும் கூடி நின்று எப்படி பகவத் ராமானுஜருக்கு எப்படி அந்த வைபவம் நடைபெற்றதோ, ஆளவந்தார் சுவாமிகளுக்கு எப்படி அந்த வைபவம் நடைபெற்றதோ, அதுபோல மணவாள மாமுனிகளுக்கும் அந்த இடத்தில் சந்நியாச ஆசிரம கிரமத்துக்கு ஏற்ப திருப்பள்ளி படுத்தினார்கள். தாங்க முடியாத சோகம் கண்ணீரோடே கதறிக்கொண்டு அப்படியே வடகாவிரில் வந்து தீர்த்தமாடினார்கள். தீர்த்தமாடிவிட்டு மடத்துக்கு வந்தார்கள். மடம் வெறிச்சோடி கிடக்கிறது. சுவாமி மணவாள மாமுனிகள் இருந்த மடம் வெறிச்சோடி கிடக்கிறத பார்த்த உடனே சிறியர்கள்லாம் தாங்க முடியல. மீண்டும் குமரி குமரி கதறி கதறி துடித்தார்கள். அவரவர்கள் அப்படியே எப்படித்தான் சமாதானம் ஆனார்களோ. இனி செய்ய வேண்டிய காரியங்களை மாமுனிகளுக்காக வேண்டி நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பிரகாரம் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லா சிஷியர்களும் சேர்ந்து செய்தார்கள். பெருக்க திரு அத்தியாயனமும் நடைபெற்று அந்த காரியங்கள்லாம் பூர்த்தியாகும். எல்லாரும் பெரிய பெருமாளை சேவிக்க சென்றார்கள். அப்பொழுது பெரிய பெருமாள் சாமியுடைய திருப்பேரனார் ஜியர்னாரனை பார்த்து, எல்லா பொருட்களையும் எமக்கே ஒப்படைத்து விட்டார்கள், ஆனாலும் அதை உம்மிடமே தந்து விட்டோம். அவர் திருவாராதனம் பெண்ண திரு ரங்கராஜா உள்பட அந்த மடம் உள்பட அனைத்தையும் உமக்கே தந்தோம். அந்த மடத்தில்
திரு மாமுனியில் இருந்தது போல நீர் இருந்து சம்பிரதாயத்தை பெருகச் செய்ய வேண்டும். நாமும் அவரை பார்ப்பது போல உம்மை நோக்குவோம் என்று சொல்ல, அதன் பிரகாரம் ஜீயர் நாயனார் அந்த பொருட்களை எல்லாம் சுவாமி காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே ஆக்கி அந்த ஸ்ரீரங்கராஜா அந்த ரங்கராஜா திருமேனி இலை பண்ணி ஏற்கனவே சாமிகள் பரமதிப்புக்கு முன்பாக ஒரு அர்ச்சாவதார சாமியுடைய திருவிக்கிரகத்தை கேட்டிருந்தார்கள். இவரும் கொடுத்திருந்தார். திருச்சம்பை கொடுத்து ஆக்கும்படி சொன்னார்கள். அந்த மணவாள மாமுடைய அந்த திருவிக்கிரக திருமேனை அங்கே எழுந்தருள பண்ணி நித்தியப்படி அவருக்கு திருவாரண கிரமங்களும் மற்ற வைபவங்களும் நடக்க ஆரம்பித்தது. சாமியுடைய நியமன பிரகாரம் பிரதிவாதி பயங்கரம் அனங்கராச்சார சுவாமிகள் சாமியுடைய திருப்பேரனாருக்கு ஸ்ரீபாசியமும், சுவாமி கந்தாளை அண்ணன் சுவாமிகள் சாமியுடைய திருப்பேரனாருக்கு பகவத் விஷய காலட்சம் செய்தார்கள். எல்லோரும் கேட்டார்கள். சாமி மணவாள மாமுடைய பிரிவுத்துயரை ஆற்றுவித்தது பகவத் விஷய காலட்சம் தான். ஏன்னா மாமுனிகள் பகவத் விஷய காலட்சேபத்தை தடையில்லாமல் அடைத்துக் கொண்டு போருங்கள். எம்முடைய சாணத்தில், எம்பெருமான் சாணத்தில் அதுவே உங்களுக்கு உற்ற துணை என்று சாதித்திருந்தார்கள். அதனால் சுவாமிகளுடைய ஆற்றாமே பிரிவாற்றாமே தாங்க முடியாமல் தவித்த போதெல்லாம் பகவத் விஷயத்தை எடுத்தவர்கள் சேவிக்க போது நம்பெருமானும் ஆழ்வார் ஆச்சார்களும் மாமுனிகளும் அங்கே பிரத்யட்சமாக இருப்பதாகவே அவர்களுக்கு வந்துவிடும். இல்லாவிட்டால் மாமுனிகளை இழந்து இவர்கள் ஜீவித்திருக்க முடியாது. அந்த 36,000 படி ஈடு கட்டிச்சு. ஈடு என்று பேர் வந்ததே இப்படித்தான் இருக்குமோ என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மாத்திச்சு. கேள்விப்பட்டு எறும்பியப்பா சாமிகள் வந்தார்கள். எப்படி இருக்கும்? எங்கே அடியுடைய ஆச்சார சுவாமி எங்கே என்று கதறி துடித்தார்கள். யாருக்கு ஆறுதல் சொல்ல? அவரே துடித்து அமர்ந்து வைபவங்கள்லாம் கலந்து கொண்டார்கள். இப்போ வானாமலை ஜீயர் சுவாமிகள் வடநாட்டில் சென்று நம்முடைய சிறுவைஷ்ணவ சம்பிரதாயத்தை பிரச்சாரப்படுத்திட்டு வானாமலை திவ்யதேசத்துக்கு வேண்டிய திரவியங்களோடு வந்து கொண்டிருந்தார். திருவேங்கடமுடையான் திருமலை பக்க வரும்போது கேள்விப்பட்டார். கேள்விப்பட்ட உடனேயே இருந்த நாளெல்லாம் இருந்துட்டு கடைசி நேரத்தில் இருக்காம போயிட்டோமே, எவ்வளவு காலம் கூடயே இருந்தோம், கடைசி நேரத்தில் இல்லாம போயிட்டோமேன்னு சொல்லி துடித்தார். இனி தென் திசைக்கு ஏன் போக வேண்டும், யாரை பார்க்க போக என்று திருமலையிலே வந்து தங்கிட்டார். 4-5 மாதங்கள் எல்லாமே அவருக்கு மறந்துட்டு இனி யாருக்காக எதற்காக என்று நெருக்கடியான் என்று துடிச்சு பின்னையும் சாமி சிசிரெல்லாம் துடிப்பார்களே, அவர்களை பார்த்து நாமும் ஆறுதல் பெறுவோம், அவர்களே ஆறுதல் படுத்துவோம் என்று சொல்லி
திருவரங்கத்துக்கு வந்து சாமியுடைய மடத்துக்கு வந்தார்கள். வானாமலஜீயர் சுவாமி வந்தார்ன உடனே ஏன்னா மனவாளமாவுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சத்துக்கு பார்த்த பூர்ண வானாமல சாமி. அவருக்கு ஒரு சிறப்பு வந்தால் அது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொன்னவர். அப்படி சொன்ன சுவாமி பரமதம் போயிட்டார்ன உடனே எல்லாரும் குமரி குமரி வேதனைப்பட்டார்கள். அப்படியே ஒரு சில தினங்கள் தங்கியிருந்தார்கள். அப்பொழுது ஜீயர் நாயனார் சுவாமிகள், சுவாமி கடைசியாக உம்மிடம் சில பொருட்களை ஒப்படைக்க சொன்னார். சுவாமி தம்முடைய திருக்கையில் சாத்திருந்த சம்பிரதாய பிரவர்த்தக இந்த கணையாளியை உம்மிடம் கொடுக்க சொன்னார் சுவாமின்னு சொன்ன உடனே என்ன ஆச்சாரிய சுவாமி சரியாத்தான் இருக்கிறார், அவர் சரியாத்தான் இருக்கிறார். அடியன் தானே அவசரப்பட்டேன். அவருடைய நானும் போகணும்னு நான் நினைத்தேன். அவருடைய ஆணை மறுக்க முடியாமத்தான வடதேசம் போனேன் என்று சொல்லிட்டு அந்த திரிதண்டத்தில் 2 தண்டை எடுத்து இதையும் உன்னை சமர்ப்பிக்க சொன்னார். அடுத்து தம்முடைய ஆச்சாரிய சுவாமியான திருவாய்மொழி பிள்ளையுடைய திருப்பாதுகை எடுத்து உம்மிடம் எப்பொழுதும் நித்தியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சமர்ப்பித்தார் சுவாமி என்று படைத்தார். வானாமலை சீர் சுவாமிகளுக்கு தாங்க முடியவில்லை. அப்படியே பெற்றுக்கொண்டு சோகம் தாங்க முடியாமல் வானாமலைக்கு வந்தார்கள். தெய்வநாயக பெருமாள் திருக்கோயில் காரியங்களை பூர்த்தி செய்தார்கள். அங்கே இருக்க முடியலை, அங்கு அவரால் இருக்க முடியலை. நேர எறும்பிக்கு போயிட்டார். எறும்பியப்பா சாமியோடு ஒரு 5-6 மாதம் தங்கி இருந்தார். ஏன்னா அவரும் மாமுனிகள் மீது அப்படி ஈடுபாடு. ஒருவருக்கொருவர் நாளெல்லாம் பொழுதெல்லாம் மாமுனிகளை பற்றியே பேசிக்கொண்டே போக்கினார்கள். அவையெல்லாம் கிரந்தமாக வெளிவந்து விட்டது. மாமுனியுடைய சிஷியர்கள் அத்தனை பேர்களும் மணவாள மாமுனிகளை பற்றி கிரந்தம் சாதித்து விட்டார்கள். பகவத் ராமானுஜருக்கு கூட அப்படி கிரந்தங்கள் வரல. சமகாலத்து கிரந்தம் மாமுனிகள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அருளி செய்த நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள் அவருடைய சிஷியர்களெல்லாம் தாம் பெற்ற அனுபவத்தை, சாமியுடைய கல்யாண குணத்தை கிரந்தங்களாகவே வெளிப்படுத்தி விட்டார். அதெல்லாம் இன்றைக்கும் கிடைக்கும் இருக்குது சாமி. இந்த கிரந்தங்களை செவித்தால் தான் தெரியும் மாமுனிகள் எப்படி 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 கல்யாண குணத்தோடு திகழ்ந்தார் என்று சொல்லி. அப்படி 5-6 மாத காலங்களை இருந்து கொண்டு இருவருமாக திருவேங்கடமுடையானையும் போய் மங்களாசாசனம் பண்ணிட்டு வானாமலை சீர்சாமிகள் திரும்ப வானாமல் இங்கே திருவரங்கத்துக்கு வந்து சிஷியர்களெல்லாம் செவித்து விட்டு வானாமலைக்கு போய் தெய்வநாயக பெருமாள் கைங்கரியம், அதைவிட பகவத் விஷயம். நாளெல்லாம் பகவத் விஷயத்திலேயே காலத்தை போக்கினார்கள். அவர் மட்டுமில்லை, எல்லா சிஷியர்களும் சாமியுடைய சாணத்தில் 36,000 படியை சேவித்தே பொழுதெல்லாம் போக்கினார்கள். இப்போ பரவஸ்து பட்டர்பிரான் ஜீயர் சுவாமிகள் திருவரங்கத்தில் அவரால் இருக்க முடியலை, மறக்க முடியலை. எங்க போவது?
அந்திம உபாய நிஷ்டைன்னு சொல்லி ஆச்சாரிய சுவாமியுடைய திருவடிகளே தஞ்சம் என்று கிரந்தமும் அருளி செய்தார்கள். இவரோட கூட மேல்நாட்டு தோழப்பர் அவருடைய தமையனார் அலையமனால பெருமாள் நாயனார் அவர்கள் அங்கதான் இருக்கிறார்கள். அவர்களையும் அழைத்து கொண்டு ராமானுஜர் கடைசியில் சொன்னார் அல்லவா 4வது வார்த்தை, எமக்கு பிடித்தமான திருநாராயணபுரத்தில் ஒரு கூரை வீடாகிலும் கட்டிக்கொண்டு வசி. அதே வேண்டுகோளைத்தான் சாமி மணவாள மாமுனிகளும் வைத்தார்கள். நம் சாமிகளில் யாராவது மேல்கோட்டையில் தங்கியிருந்து கைங்கரியம் செய்வார் உண்டோ என்று கேட்டபொழுது இந்த மேல்நாட்டு தோழப்பரும் அவருடைய திருத்தமையனாரும் அடியேங்களுக்கு அந்த கைங்கரியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அவர் இருவர்களையும் கூட்டுக்கொண்டு அந்த பரவச பட்டர்பிரான் சீரசாமிகள் மேல்கோட்டை சென்று அற்புதமான நந்தவனம் அமைத்து திருநாராயணனுக்கும் செல்வப்பிள்ளைக்கும் அங்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்குமாக புஷ்ப கைங்கரியம் முழுமையாக செய்து கொண்டு அங்கேயே வாழ்ந்தார்கள். அங்கேயே வாழ்ந்து பிற்காலங்களில் அவருடைய சந்ததியர்களெல்லாம் அந்த கைங்கரியத்தை செய்யும்படியாகவே நிகழ்ந்தது. அஷ்டத்துக்கு கஜங்கள் எல்லாம் மாமுனிகள் இட்ட பணி ஸ்ரீ வைஷ்ணவத்தை உலகம் முழுக்கும் பரப்பது, விளச்சனமான பிரபன்னர்களை உருவாக்குதல், சம்சாரிகளை எல்லாம் முமூட்சுகளாக ஆக்கினார்கள். முமூட்சுகள் எல்லாம் பிரபன்னர்களானார்கள். பிரபன்னர்களா மங்களாசாசன பரர்களானார்கள். திருவரங்கத்தில் திருமாளிகையில் எல்லாம் திவ்ய பிரபந்தமே ஒலித்தது. வீதிகளிலெல்லாம் 4000க்கான அர்த்தங்களே ஒலித்தன. சுவாமிகள் ஒருவருக்கொருவர் யாரை பார்த்தாலும் பகவத் விஷயத்தையே பேசினார்கள். இதை தவிர அசல் யாருக்குமே தெரியாது. எப்படி பரமபதத்தில் எம்பெருமான் சாட்சாத் பரமபதநாதனை வைபவத்தை தவிர அசல் அறியவில்லையோ அதுபோல மாமுனிய சிஷ்யர்களும் அசல் அறியாதவர்களாகவே இருந்தார்கள். அதையே அப்படியே எல்லா சுவாமிகளும் போதனை செய்து விளட்சணமான பிரபன்னர்களை உருவாக்கினார்கள். விளட்சணமான பிரபன்னர்கள் சொன்னார், தனக்காக பிறருக்காக அல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனுக்காகவே இருப்பை உடையவர்களாக, அவர் உகக்கின்ற கைங்கரியங்களை செய்கின்றவர்களாக, அவன் உகப்பே தமக்கு புருஷார்த்தமாக ஆனார்கள். அப்போ இவருக்கு உபதேசிக்கிற பொழுது ரகசிய நூற்குடைய அர்த்தத்தை எல்லாம் தெளிவாக சுவாமியிடம் கேட்டிருக்கிறார் அல்லவா. தெளிவாக உபதேசம் செய்து ரகசியத்திரயம் பாடமானால்தான் விளட்சணமான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆக முடியும். அஷ்டாதச ரகசியம், அதில் குறிப்பாக சுவாமிகளுடைய
മുമൂർസുപ്പടി വ്യാഖ്യാനം, തത്വത്തിലെ വ്യാഖ്യാനം, ശ്രീവസനപൂസന വ്യാഖ്യാനം, ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானம், சாய் மணவாளமாவுடைய வியாக்கியானங்களை காலட்சேபமாக கேட்டால்தான் வைணவத்தை அறிய முடியும், புரிய முடியும், தெளிய முடியும், நிற்க முடியும். இல்லாவிட்டால் இந்த சம்பிரதாயத்தில் இருக்க மாட்டார்கள். அதை அந்த அளவுக்கு சாமி செய்து விட்டார்கள். அதனால ஆச்சாரிய சாமி திருமாளிகள் அத்தனையும் இந்த கிரந்த காலட்சங்கள் பிரகாசிச்சது. இவைகளை இந்த திருமந்திரந்தமயம் சரமசுலோகத்துக்கான ரகசிய நூல்களையும் வியாக்கியானங்களையும் தெல்ல தெளிவாக அறிந்தவர்களுக்கு, புரிந்தவர்களுக்கு, உணர்ந்தவர்களுக்குத்தான் 4000க்கான வியாக்கியானம் பூர்ணமாக பிரகாசிக்கும். எறும்பியப்பா சாமி சாதித்தார்கள் அல்லவா? சாமி மணவாள மாமணிகள் தென்னரங்கன் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், திருவரங்கன் திருவருளுக்கு இலக்காக பெற்றோம், மன்னிய சீர் மாறன் கலையை உணவாக பெற்றோம், மதுரகவி சொல்லைய நிலையாக பெற்றோம், உன்னவராம் நம் குறவர் மொழி உள்ள பெற்றோம், முழுது நமக்கவையை போது போக்காக பெற்றோம், பின்னை ஒன்றுதனில் நெஞ்சி போராமல் பெற்றோம், பிறர்மனுக்கம் பொறாமையில்லா பெருமை பெற்றோமேன்னு சாமி சாதித்தார்கள். அதே விஷயத்தை எறும்பியப்பா சாமி பொன்னிதனில் குறித்து திருவரங்கன் தன்னில் புகுத பெற்றோம், பொறுவரு சீர் நம்பெருமாளை புகழப் பெற்றோம், மன்னிய சீர் மணவாள மா முனிவன் எம் ஐயன் வாழ்ந்திருக்கும் மடன் தன்னில் வந்து இருக்க பெற்றோம். சாமி மணவாள மாமுனிகள் இருக்கக்கூடிய அந்த மடத்தில் வந்து இருப்பதே புருஷார்த்தம். மன்னிய சீர் மணவாள மாமுனிவன் என் ஐயன் வாழ்ந்திருக்கும் மடன் தன்னில் வந்து இருக்க பெற்றோம். அதுவே புருஷார்த்தம். அங்க இருந்து திருமலையாழ்வாரில் என்றும் சிறந்திருக்க பெற்றோம். திருமலையாழ்வார் காலட்சேப கூடத்தில் மாமுனியுடைய காலட்சேபத்தை கேட்டு 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 விளச்சனத்தை பெற்றுவிட்டோம். பின்னவருக்கு அந்தரங்க பொருளும் பெற்றோம். நமக்கு பின்னால் வருகின்ற மக்களுக்கெல்லாம் ரகசியமான அந்தரங்கமான அனைத்து விஷயத்தையும் அங்கே கற்றுவிட்டோம். பின்னவருக்கு அந்தரங்க பொருளும் பெற்றோம். சாமியுடைய காலட்சேபத்தில் சாதிக்கப்பட்டதுதான் ஸ்ரீ வைஷ்ணவம். அதுதான் பிற்காலத்தில் வருகின்ற அத்தனை பேரும் அறிய வேண்டும். பிற்காலத்தில் வருகின்ற அத்தனை பேர் ஆத்மாக்களும் சாமி மணவாள மாமுனிகள் அந்த திருமலையாழ்வார் காலட்சேப கூடத்தில் அருளியதைத்தான் அறிய வேண்டும், புரிய வேண்டும், உணர வேண்டும், அதன்படி நிற்க வேண்டும். என்றால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். பின் அவருக்கு அந்தரங்க பொருளும் பெற்றோம் சொல்லிட்டு கடைசியா சொன்னார், பெருந்திபத்தில் பேரின்பம் பெருகவும் பெற்றோமே. பரமபதத்தில் இருந்து நேரடியாக பெறக்கூடிய அந்த பகவத் அனுபவத்தை விட அதிகமான பகவத் அனுபவத்தை சுவாமி மணவாள மாமுனி சன்னதியில் பெற்றுவிட்டோம். நம்முடைய பூர்வாச்சாரியருடைய கிரந்தங்கள் இந்த சரீரத்தில் இருக்கிற பொழுதே பரமபத அனுபவத்தை கொண்டு வரும். பிராபிய தேச வாச சுகத்தை இங்கே கொடுக்கும், அதைவிட அதிகமாக. அதனால்தான் பூர்வாச்சாரியர்கள்லாம் பரமபதம் செல்ல எல்லாரும் ஆர்த்தியா இருப்பாங்க.
இந்த பூர்வாச்சாரி காலட்சேபத்தை இழந்து, ஆச்சாரி சாமியுடைய காலட்சேபத்தை இழந்து ஸ்ரீ பராசரப்பட்டர் சாமி காலட்சேபத்தை இழந்து பரமதம் செல்லவா? சாமி நம்பிள்ளை சாமியுடைய காலட்சேபத்தை இழந்து பரமதம் செல்லவா? சாமி மணவாள மாமுடைய காலட்சேபத்தை இழந்து பரமதம் செல்லவா? பரமபதத்தை விட பேரின்பத்தை பெருக பெற்றோம் என்று அனுபவித்து சொன்னார்கள். அதனால பின்னவர்களாகிய நாம் எல்லோரும் சாமி மணவாள மாமுனிகள் காட்டிய வழியில் முன்னவராம் நம் குறவர் மொழி நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வாழ்ந்து காட்டிய அனுஷ்டானத்தையும் அவர்கள் போதனைகளையும் கேட்டு அதன் பிரகாரம் நிற்பது, மற்றவர்களையும் அப்படியே நிற்க வைப்பது, இது ஒன்றுதான் சாமிகள் விரும்பியது, செய்தது. அந்த பணியை நாமும் செய்ய வேண்டும். அடியேங்கள் சுவாமி மணவாள மாமுடைய திருப்பெயரால் ஸ்ரீசைலேச தயாபாத்திர ஆசிரமம் என்றொரு ஆசிரமத்தை திருவரங்கத்தில் சாத்தார வீதியில் நிறுவியிருக்கிறோம். எப்பொழுதும் மாமுனிகள் சாதித்த கட்டளைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். பூர்வாச்சாரியருடைய கிரந்தங்களை அடியன் சொன்னது போல ஒவ்வொரு மாதமும் ஆங்கில மாதம் 1, 2, 3 நாட்களில் பகவத் விஷய காலட்சேபம் தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர்கள் வந்து 3 நாட்களும் தங்கியிருந்து ஈடுபாட்டோடு கலந்து கொள்கிறார்கள். அடியனுடைய காலட்சேபத்தை நிறைய பேர்கள் இப்பொழுது அனுபவித்தவர்களே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கிரந்த காலட்சேபம் வார்த்தையாக 5 வியாக்கியானங்கள், 6000 படி, 12000 படி, 9000 படி, 24,000 படி, 36,000 படி. நீங்களும் அவசியம் அந்த 3 நாட்கள் வாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் மாவட்டந்தோறும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கல்யாண மண்டபத்தில் பூர்வாச்சாரிய கிரந்தங்களை காலட்சேபமாக சாதித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்கும் குமுளிப்பூண்டியில் மணவாள மாமுடைய திருநாமத்தினாலே ஸ்ரீசைலேச தயாபாத்திர ஆசிரமம் நிறுவப்பட்டு மாதந்தோறும் அடியேன் 2வது ஞாயிற்றுக்கிழமைதோடு சென்று பூர்வாச்சாரியுடைய கிரந்த காலட்சேபம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அங்கே எறும்பியப்பா சாமியுடைய விளச்சன மோட்ச அதிகார நிர்ணயம் என்ற கிரந்த காலட்சேபம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல கோயம்புத்தூர் காரமட ராமானுஜ கூடத்தில் மாதத்துக்கு ஒரு நாள் சென்று அங்கும் குருபரம்பரை 6000 படி குருபரம்பரையை சாதித்துக் கொண்டிருக்கிறோம். இதுபோல கோவில்பட்டி, திருவள்ளூர் போன்ற பல இடங்களில் இந்த அடியன் முன்னவராகிய நம்முடைய பூர்வாச்சாரிய கிரந்த காலட்சேபத்தை செய்து கொண்டிருக்கிறோம். மார்கழி மாதம் 30 நாளும் திருவரங்கத்தில் திருப்பாவை 6000 படி அலையமனால பெருமாள் நாயனாருடைய அந்த வியாக்கியான காலட்சேபம், அதுவும் கிரந்த காலட்சேபமாக தங்குமட வசதி பிரசாதம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் அவசியம் வாருங்கள். இப்படி
பூர்வாச்சாரியர்கள் சொன்னதை அறிவோம், அதை கடைப்பிடிப்போம், மற்றவர்களை கடைப்பிடிக்க வைப்போம் என்கிற ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பிரச்சார பணி பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறோம். சாமி மணவாள மாமியுடைய திருப்பெயரால் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் சாமி மணவாள மாமியுடைய காட்டிய வழியை பின்பற்றி, அதாவது அவருடைய போதனை, அவருடைய அனுஷ்டானத்தை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே தெளிவாக தீர்க்கமாக சொல்லிக் கொள்கிறோம். இன்னும் நம்முடைய பிரச்சார பணி மேலும் மேலும் வளர இருக்கின்றது. கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமனுடைய தத்துவங்கள் உலகமெல்லாம் பரவ வேண்டும், பரவ வேண்டும். அதற்காக வேண்டி பாடுபடுவோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். இத்தோடு மாமுனியுடைய காலட்சேபம் நிறைவு செய்கிறோம். நாளைக்கு இதே மாதிரி 4:30 மணிக்கு பகவத் ராமானுஜருடைய திவ்ய சரித்திர காலட்சேபம் தொடங்குகிறது. ஆதிசேஷன் எம்பெருமான் திருவருளால் இந்த சம்பிரதாயத்தை இங்கு நிலைநாட்ட ஆதிசேஷன் எடுத்த முதல் அவதாரம் பகவத் ராமானுஜர், 2வது அவதாரம் மணவாள மாமுனிகள். 2வது அவதாரத்தை பூர்ணமாக செய்துவிட்டோம். இனி முதல் அவதாரமான பகவத் ராமானுஜருடைய வைபவத்தை நாளை முதல் 6000 படி 12000 படி ஸ்ரீ ராமானுஜ திவ்ய சரித்திரம் என்ற கிரந்தங்களுடைய அடிப்படையில் இதே மாதிரி விலட்சணமாக நடைபெற இருக்கிறது. இந்த காலட்சேபத்தை கேட்டு ஸ்ரீமன் நாராயணனுடைய உகப்புக்கு நீங்கள் ஆளாகி விட்டீர்கள். அதுபோல பகவத் ராமானுஜருடைய காலட்சேபத்தையும் வைபவ காலட்சேபத்தையும் கேட்டு ஸ்ரீமன் நாராயணனுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சத்துக்கு ஆளாகும்படியாக பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கிறோம். சாமி ஸ்ரீராமசன் தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் சிறிசைல்நாதனியம் ஸ்ரீராமச்சந்திரன் குடும்பச்சே இவை அத்தனையும் ஸ்ரீ பரகாலன் ராமானுஜதாசன்கிற முகநூலில் பார்க்கலாம். அடுத்து யூடியூப்பில் சாய் மணவாள மாமலை பற்றி 27 நாட்கள் இந்த காலட்சேபம் செய்திருக்கிறோம். அந்த 27 நாட்கள் காலட்சேபமும் தேதியோடு நம்பர் போட்டு, இது 1வது காலட்சேபம் 2வது காலட்சேபம் நம்பர் போட்டு 27 வரிசையாக யூடியூப்பில் இருக்கிறது. நீங்கள் யூடியூப்பில் சென்று ஸ்ரீ பரகாலன் ராமானுஜதாசன் என்று நீங்கள் டைப் செய்தால் அடியுடைய படத்தோடு வரும். எப்போ வேண்டுமானாலும் பார்க்கலாம். நீங்களும் பாருங்கள். உங்கள் அபிமானத்தை பெற்றவர்களாம் பார்க்க வைத்து பெரும் பாக்கியத்தை அடையச் செய்யும்படியாக பிரார்த்தனை செய்து கொண்டு நாளைக்கு 4:30 மணிக்கு பகவத் ராமானுஜ வைபவத்திற்காக வேண்டி நாம் சேவிப்போம். சாமி சேவிப்போம்.